Hey, hi James. Hey James, hope எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னை மறந்துருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஸோ எஸ், ரொம்ப பெரிய கேப் ஆகிடுச்சு, நிறைய நாள் ஆகிடுச்சு. மேபி ஐ திங்க் லாஸ்ட்டாக 3 months முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், ஃபுல் வீடியோ. ரீல்ஸ் அப்பப்போ வந்துட்டு இருந்துச்சு, பட் அதுவுமே லாஸ்ட் 1 month ஒரு பெரிய கேப் ஆகிடுச்சு. நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு, நிறைய விஷயங்கள் கடந்து போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய அப்டேட்லாம் நடந்ததுனால வீடியோஸ் ஒழுங்காக அப்லோட் பண்ண முடியல. ஸோ எதுக்காக இப்போ இந்த வீடியோ அப்படின்னா, இது டுட்டோரியலோ இல்லை அப்படின்னா மேபி லைக் கைண்ட் ஆஃப் ஸ்டோரியோ எதுவுமே இல்லை. ஜஸ்ட் நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்களை பார்த்து கொஞ்ச நாள் ஆச்சு. ஸோ பேசிவிட்டு என்ன ரீசன், எதுக்காக இந்த பெரிய பாஸ் அப்படின்றது சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு குட்டி வீடியோ, ஓகேங்களா? ஸோ உங்களுடைய அதிகமான டைமை நான் எடுத்துக்க விரும்பலை, ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. ஸோ சான்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே நிறைய ரெசல்யூஷன் எடுத்தோம். ஸோ அதை பண்ணோம், இதை பண்ணோம், இப்படிப்பட்ட வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணோம், நிறைய பிளான்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். பட் சில பல பெரிய அண்ட் சின்ன காரணங்களால், அதாவது தவிர்க்க முடியாத காரணங்களால் என்னால் வீடியோ வந்து கண்டினியூவாக பண்ண முடியலை. ஸோ வீடியோ, ஆஃபீஸ், ஃபேமிலி, ஸோ இந்த யூடியூப், ஆஃபீஸ், ஃபேமிலி, ஸோ இந்த மூணுத்தையும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாத சிச்சுவேஷன்னால் ஓகே லெட்ஸ் கிவ் சம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சின்ன பாஸை வந்து இல்லை, ஒரு பெரிய பாஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் போகலாம் அப்படின்றதுக்காக அந்தந்த விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இது வந்து கண்டினியூ ஆகுமா, இனி எப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நோ, இதுக்கு மேலே இது வந்து கண்டினியூ பண்ண எனக்கும் விருப்பம் இல்லை. ஸோ நம்ம சேனலில் இனி தொடர்ந்து வீடியோஸ் வர்றதுக்கு ஒன்று ஒன்றா நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ எடுத்த உடனே முன்னாடி மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ண முடியாது, ஒரு பெரிய பாஸ்னால் ஒரு சின்ன தயக்கம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு பெரிய தயக்கம் இருந்துச்சு, என்ன பேசுகிறது, எப்படி கேமரா முன்னாடி கேமராவை செட் பண்ணுறது, லைட் செட் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் மறந்த மாதிரி தான் இருக்குது, டச் விட்டு போயிடுச்சு இல்லையா? அதனால தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிட்டேன் அப்படின்னா ரெடி ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த பிளான்ஸ் எல்லாமே இன்னுமே நம்மளுடைய ஷெட்யூலில் தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த பிளான்ஸை சீக்கிரத்தில், அதாவது கூடிய சீக்கிரத்தில் ஒன்று ஒன்றா நம்ம வந்து ரிவீல் பண்ண போகிறோம். அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், நிறைய நீங்கள் கேட்ட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஓகே ப்ரோ, அதெல்லாம் இருக்கட்டும், என்ன தான் ஆச்சு அதை சொல்லுங்கள் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ மைனஸ் எல்லாம் பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்க வேணாம், அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ப்ளஸ் அதாவது ஸ்வீட்டான விஷயம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பின்னாடி இருக்கிற இந்த பேக்ரவுண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேபி முன்னாடியிலேருந்தே நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ எஸ், நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஸ்டுடியோ மட்டும் இல்லை, எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது இனிமேல் இந்த இடத்துலேருந்து தான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே வரும். ஐ ஹோப் இதுக்கு மேலே இந்த சேஞ்சஸ் நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை ஜீசஸ் கிரேஸில் இந்த இடம் வந்துட்டு நம்மளுடைய ஓன் இடமா மாறிடுச்சு. எஸ், ஸோ அதனால தான் இந்த ஒரு பெரிய கேப். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய சில விஷயங்கள் நடந்துச்சு. அதாவது என்னென்னா, ஓகே 2 months தான் கேப் இருக்கும், அதுக்கடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நினச்சப்போ அடுத்த ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு, ப்ராப்ளம்ஸ் நார்மல் இல்லையா? ஸோ அதை தாண்டி அப்படியே போய்கிட்டு இருக்கோம். அண்ட் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, அகெயின் நம்மளுடைய சிஸ்டமில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. ஸோ அதுவும் சர்வீஸில் இருக்கிறனால இப்போதைக்கு நம்ம கிட்ட சிஸ்டமும் இல்லை. ஸோ லேப்டாப்பில் தான் என்னுடைய ஒர்க்ஸை வந்துட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ஒரு மிக்ஸ்டான விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. ப்ராப்ளம் சொல்ல மாட்டேன், எல்லாமே லேர்னிங் தான். ஸோ புது விஷயங்களை கற்றுக்கிட்டோம். புதிய விஷயங்களில் எப்படி இது மாதிரிப்பட்ட ஹேண்டில் பண்ணுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னே கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இதுதான் நமக்கு இப்போ இந்த ரீசெண்டாக நடந்த விஷயங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் வந்தனால தான் என்னால் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரிப்பட்ட விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதாவது வீடியோ யூடியூப்பில் சொல்கிறேன், அதில் வந்துட்டு என்னால் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ எடுத்த ஒரு பெரிய கேப் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து எதனால் அப்படின்ற சின்ன கோபம் கூட வந்திருக்கலாம். என்னடா மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலையே, ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தோம் அதுவும் பார்க்கலையே அப்படின்ட்டு நிறைய கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தனால அதை கொஞ்சம் ஒரு சைடாக நான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தனால இன்னொரு பக்கம் என்னால் இந்த பக்கத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஐ எம் ரியலி சாரி. இனி வர வாரங்களில் தொடர்ந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வரேன். எடுத்த உடனே எனக்கு பழைய மாதிரி ஓகே நான் இனிமேல் எல்லாமே பார்த்துப்பேன், எல்லாமே நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் டைம் எடுக்கும்.
ஸ்டார்டிங் வந்து ஒரு வீடியோவாக ரெகுலராக வீக்லி 1 வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அதில் கொஞ்சம் நான் ரெடியான உடனே அடுத்து ரீல்ஸ் பண்ணுறது, அப்புறமா இன்னும் ஏதாவது வீடியோஸ் புதுசாக ஏதாவது அப்லோட் பண்ணுறது, புதிய சீரிஸ் ஏதாவது ரெடி பண்ணுறது, மேபி பிளெண்டர். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா பிளான் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஸ்டேபிளாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி இல்லை கருத்து ஆஃப் த டே அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த 3 மாதத்தில் நான் கற்றுக்கிட்ட 2 விஷயங்கள் இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுக்கு புதுசாக இருக்குது, இல்லை இதை வந்து நான் ட்ரை பண்ண வேண்டாம், இப்போ நான் ட்ரை பண்ணால் இது என்னோடய ஏரியா கிடையாது, நான் மேபி விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்க வேண்டாம். பெருசாக இருக்குது, அது வந்து என்னால் பண்ண முடியாது, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி அது உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக கூட மாறுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. நான் கற்றுக்கிட்ட விஷயம், ஓகேங்களா? அண்ட் அடுத்து இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், முடியலையா, இல்லை என்னால் வந்து முடியாது, இதுக்கு மேலே பண்ண முடியாதுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. அந்த பிரேக் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய பர்சனல் லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதனால் கண்டிப்பாக அந்த பிரேக் எடுக்கிறத மட்டும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ பிரேக் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து அதுக்கப்புறமா திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த 2 விஷயத்தை தான் மெயினாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதை தான் நான் இந்த 3 மாதத்தில் கற்றுக்கிட்டேன். அண்ட் உண்மையிலே எனக்கு இது செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த புதிய இடத்துல இருந்து, ஒரு புதிய ஸ்டுடியோவில் இருந்து, அதுவும் நம்மளுடைய ஓன் ஸ்டுடியோவில் இருந்து உங்ககிட்ட இந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிறது அண்ட் இது இந்த இடத்துல எடுக்கிற முதல் வீடியோ. ஸோ அதுலேயுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து ஓகே இதை நானே செஞ்சேன் அப்படின்லாம் இல்லை. இயேசுவோட கிருபையில் எனக்கு எல்லாமே இது கிடச்சிருக்கு. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெகட்டிவ்ஸ் வரும், ப்ராப்ளம்ஸ் வரும், அதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஹாப்பியான மூமெண்ட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்து அதை நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி வர வாரங்களில் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கேப்லேயும் நீங்கள் தந்த அந்த லவ் அண்ட் சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவல். ஏன்னா 60,000 கிட்ட என்னமோ நான் பிரேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்துச்சு. பட் இப்போ நான் பார்க்கும்போது 70,000 இருக்குது யூடியூப்பில். ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் அண்ட் ரியலி ஹாப்பி. நீங்கள் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறது, நிறைய நியூ மெம்பர்ஸ் இருக்கிறீங்க. ஸோ வெல்கம் டு ஏபி அனிமேஷன் ஸ்டுடியோஸ். முன்னாடி நம்ம மெயிலெலாம் சென்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ நிறைய கேப்ஸ் வந்தனால அதெல்லாம் எதுவுமே பண்ணல. பட் கூடிய சீக்கிரத்தில் உங்கள் எல்லார் கூடயுமே ஒரு லைவில் கூட நான் கனெக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ சீக்கிரத்தில் அந்த மாதிரியான அப்டேட்ஸ் ஒன்றா வரும். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன். நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் என்னென்ன இடங்கள் இருக்குதோ எல்லா இடத்துலையும் அப்டேட்டடாக இருங்க. ஏன்னா ஒரு விஷயத்தையும் ஒரு இடத்துல வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ண என் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கும் வசதியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அடுத்து வர வாரங்களில் நீங்கள் என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ண நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க. இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி என்கிட்ட சிஸ்டம் இல்லை. ஸோ லேப்டாப்பில் தான் நான் வந்து ஒர்க் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிளான டாஸ்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கோ, என்னெல்லாம் என்னால் பண்ண முடியுமோ அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஹோப் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் சிஸ்டம்லாம் வந்தோடனே தாறுமாறான வீடியோஸோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எனக்கு இந்த வீடியோவில் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 3 மாதத்தில் நீங்கள் என்ன புதுசாக கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் என்ன விஷயங்களில் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கும் ஒரு ரீஸ்டார்ட்டாக இல்லை அதை பார்த்து படிக்கும்போது ஓகே நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்றதுக்கான ஒரு நல்ல ஒரு பார்த்து உங்களை நீங்களே ரிவைஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். மேபி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க அதையாவது ஜஸ்ட் கமெண்டில் பண்ணிட்டு போங்க. இது ரீச்சுக்காக அதுக்காக இல்லை, ஓகே என்னை பார்த்து உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் தான் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஜஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. ஸோ இதுக்கு மேலே உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண சுத்தமாக நான் விரும்பல. நெக்ஸ்ட் வீடியோவில் கம்ப்ளீட்டான ஒரு சூப்பரான டியூட்டோரியல் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.